இன்னைக்கு வந்து நிஃப்டி பெரிய அளவுல வந்து ஏற்றம் குடுக்கல. நிஃப்டி வந்து இந்த மாசமும் நேரோ ரேஞ்ச், இன்னைக்கும் நேரோ ரேஞ்ச். ஆனா, இன்னைக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு வாலட்டிலிட்டியுமே வந்து நிஃப்டி குடுக்கல. ஓகே, சப்போஸ் இன்னைக்கு வாலட்டிலிட்டி குடுக்கல அப்டின்னா, அடுத்த ட்ரேடிங் டே அன்னைக்கு வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா, எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சுக்கு போயிரும். அப்ப வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவுல இன்னும் ஒரு வேகத்தோட, மொமென்டத்தோட வந்து ஒரு வாலட்டிலிட்டிய குடுக்கும். ஓகே. ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் டைம் முடியல. 1 மணி தான் இதுவரைக்கும் ஆயிருக்கு. ஸோ இன்னும் 2 1/2 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நமக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு இதில வந்து மார்க்கெட்டுடைய மேஜர் டிரைவிங் பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆர்பிஐ ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்ச்டு. அந்த டேட்டா தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ட வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகல. ஓகே. ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி நெகட்டிவ்லயாவது வந்து மார்க்கெட் பெரிய வாலட்டிலிட்டி குடுத்துருக்கும். பட் அந்த ரெப்போ ரேட் அன்சேஞ்ச்டுன்றது வந்து மார்க்கெட்ட ஸ்டெடியா வந்து அப்படியே வச்சிருந்திருக்கு. 2வது குரோத் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிவிஷன். இந்த குரோத் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிவிஷன் வந்து மார்க்கெட்ல பாசிட்டிவா வந்து குடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து டெலகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு குடுத்திருந்த டேட்டால வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆ ஜிடிபி குரோத் 6.9 இருந்தது இதுக்கு முன்னாடி அனவுன்ஸ்மென்ட்ல. இப்ப வந்து ப்ரொஜெக்ஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 6.6 தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அதுவும் வந்து நமக்கு பெரிய அளவுல வந்து பாசிட்டிவா அமையல ஜிடிபி குரோத்ல. இது வந்து நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய அளவுல வாலட்டிலிட்டிய குடுக்கல. அடுத்தது எஃப்ஐஐய பொறுத்தளவுல எஃப்ஐஐக்கான ஒரு ஃபேவரபிளான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, நீங்களே பார்த்திருப்பீங்க. கார்ப்பரேட் நம்ம கவர்ன்மென்ட் பாண்ட் வாங்கணும் அப்படின்னா, அத வாங்குனாங்க அப்படின்னா, அதுக்கான டாக்ஸ்ல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இதனால நமக்கு வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வர்றாங்க அப்படின்னா, அப்ப நமக்கு டாலர்ல தான் உள்ள வருவாங்க. அப்ப டாலர் பற்றாக்குறையும் இதனால தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து இத பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். என்ன மாரி கண்டிஷன்ல வந்து மார்க்கெட் போகுது அப்படின்றத. பட் இன்னைக்கு இப்ப வரைக்கும் வந்து நேரோ ரேஞ்ச எந்த ஒரு பிரேக் அவுட்டும் பண்ணல. அதாவது R1னையோ அல்லது S1னையோ வந்து பிரேக் பண்ணல. இது பண்ணாத பட்சத்தில திருப்பி எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சா மாறும். எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சா மாறுச்சுன்னா, அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே வந்து நமக்கு ஒரு பெரிய வாலட்டிலிட்டியா குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் 2 டேஸ் தான் வந்து நேரோ ரேஞ்சில இதுவரைக்கும் ஹிஸ்டரி டேட்டாலேயே 2 டேஸ் மட்டும் தான் வந்து நேரோ ரேஞ்ச் வந்து வேலை செய்யாம இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா, இன்னைக்கு ஒரு நேரோ ரேஞ்ச், நாளைக்கு ஒரு நேரோ ரேஞ்ச் வருது இல்லையா? அதுவும் வந்து வேலை செய்யாது. 3வது நாளா ஒரு நேரோ ரேஞ்ச் வரும். அது வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல தான் வேலை செய்யாம இருக்கும். ஆனா 4வது நாள் பார்த்தீங்கன்னா, அடிச்சு மேல தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமமே இதுவரைக்கும் 3 நேரோ ரேஞ்சஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ரேர் கண்டிஷன்ல தான் வரும். மாடரேட்டா வந்து ஒரு 2 நேரோ ரேஞ்சஸ் வரும். இன்னைக்கும் நேரோ ரேஞ்ச், நாளைக்கும் எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்ச் வரும். அத தாண்டியும் எக்ஸ்ட்ரா நேரோ ரேஞ்ச் 3 டேஸோட கன்டினியூஸ் நேரோ ரேஞ்ச் வந்து ரொம்ப ரேர். அது நிஃப்டில வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அந்த மாரி எனக்கு தெரியல. ஸோ ஆர்பிஐ வந்து நமக்கு ரெப்போ ரேட் சேஞ்ச் பண்ணல. எஃப்ஐஐக்கு பாசிட்டிவ் நியூஸ் குடுத்துருக்காங்க. நேரோ ரேஞ்ச வந்து இன்னும் பிரேக் பண்ணல. அப்புறம் ஜிடிபி குரோத்த வந்து நமக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.